இன்றைய தினம் மார்கழி மாத தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி. நம்மளுடைய சங்கடங்கள், நம்மளுடைய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன்கள், கஷ்டங்கள், உங்களுடைய வறுமையை நீக்கி நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை தவிர்த்து நீங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரணும்னு வேண்டி இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செய்யலாம். இதை அனைத்து மதத்தினருமே செய்யலாம். எந்தவித பூஜை மந்திரம் எதுவுமே கிடையாது. இரவு தூங்குறதுக்குள்ளே, இரவு 12 மணிக்குள்ளே இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம், அதாவது நம்ம வீட்டுக்கு வெளியே எந்த இடத்துல வேணால் செய்யலாம். இன்கேஸ் நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் நீங்கள் வாசலுக்கு வெளியே, உங்களுடைய வீட்டு வாசலுக்கு வெளியும் இதை நீங்கள் செய்யலாம். இதற்கு நமக்கு வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான 2 பொருட்கள் தேவை. அந்த 2 பொருட்களை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் தூவி விடுங்க. உங்களுடைய அனைத்து வித கர்ம வினையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொருட்கள் என்ன, இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஒவ்வொரு மாதமுமே 2 சங்கடஹர சதுர்த்தி வரும். ஒன்று வளர்பிறை சங்கடஹர சதுர்த்தி, இன்னொன்று தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி. வளர்பிறையில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தியை நம்ம சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் நம்முடைய செல்வங்கள், நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இது எல்லாமே வளர ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய சங்கடங்கள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு சங்கடஹர சதுர்த்தியாக நம்ம வழிபாடு செய்வோம். இப்போ இன்றைய தினம் முடிஞ்சவங்க வழிபாடு செஞ்சுருப்பீங்க, முடிஞ்சவங்க கோவிலுக்கு போயிருப்பீங்க. அப்படி முடியாத பட்சத்தில், இல்லைனா நீங்கள் கோவிலுக்கே சென்றுட்டு இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தாலும் சரி, இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. இதை உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான விஷயம். இதற்கு நமக்கு 2 பொருள் தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா பச்சரிசி. பச்சரிசி உங்களுக்கு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு இருந்தாலும் ஓகே. இந்த அரிசியை நீங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக பல்ஸ் மோடில் அந்த குட்டி குட்டியாக ரவை சைஸுக்கு நீங்கள் அதை அரைச்சிக்கணும். ரொம்ப பெரிய அளவில் வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக. நம்ம நொய் கஞ்சிலாம் செய்கிறோம் அப்படின்னா அந்த நொய் அளவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியாக நீங்கள் அந்த அரிசியை அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இடித்து எடுத்தால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா மிக்சியில் கொஞ்சமாக போட்டு பல்ஸ் மோடில் லைட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பவுடர் ஆக வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக ரவை மாதிரி இருக்கணும். ஸோ இது நீங்கள் 1 ஸ்பூன் அளவு அரிசி இருந்தாலும் போதுமானது தான். பச்சரிசி தான் நீங்கள் பயன்படுத்தணும். பச்சரிசி மகாலட்சுமி தாயோட அம்சம். மகாலட்சுமி 108 பொருட்களை வாசம் செய்கிறாங்க. அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கல்லுப்பு இந்த மாதிரி நிறைய பொருட்களில் இருக்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் கல்லுப்பு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் பச்சரிசியும். வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுக்குமே சுக்கிர பகவானுக்குரிய ஒரு பொருட்கள். ஸோ அப்போ நமக்கு சுக்கிர பகவானோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மகாலட்சுமி தாயார் அருளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி கூட இன்னும் ஒரு பொருள் சேர்க்கணும். அது நீங்கள் ஒயிட் சுகராக இருக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம், இல்லை வெல்லமாக இருக்கலாம். அதுவும் நீங்கள் கலந்துக்கோங்க. ஸோ இந்த 2 பொருளையுமே கலந்துட்டு இதை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த பதிவுனா இப்போவும் செய்யலாம், இல்லை இரவு தூங்குறதுக்குள்ளே எப்பொழுது வேணால் நீங்கள் செய்யலாம். டைம் எதுவும் இதுக்கு கிடையாது. எந்த டைம் எந்த நாள் கிழமையை பார்க்க வேணாம். முடிஞ்சவங்க தினந்தோறும் செய்யுங்க. குறிப்பாக இந்த சங்கடஹர சதுர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். இப்போ இந்த பொருட்களை சும்மா 1 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. 2மே கலந்து இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மண்பாங்கான இடத்துல, மரத்துக்கு அடியில், மண் இல்லைன்னா செடி இருக்குது, தொட்டி இருக்குது, உங்கள் வீட்லேயே இருந்தாலும் ஓகே. இன்கேஸ் வெளியே போக முடியாதவங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். முடிஞ்சவங்க வீட்டுக்கு வெளியே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மரம், மண்பாங்கான இடம், செடிகளுக்கு அடியில் இதை நீங்கள் தூவி விடுங்க. தூவுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கர்ம வினை தீரணும், என்னுடைய கடன் தீரணும், என்னுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு தூவி விடுங்க. பிரபஞ்சம் கண்டிப்பாக இதை கேட்கும். ஸோ இதை தூவி விட்டுட்டு வந்துடுவீங்க. அடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அங்கே எறும்புகள் இதை சாப்பிடும். எறும்புகள் குறிப்பாக சங்கடஹர சதுர்த்தி அன்று நீங்கள் இந்த தானம் செய்கிறீங்க. அப்போ எறும்புகள் சாப்பிடும்போது அது விநாயகரை சாப்பிட்றதா ஒரு ஐதீகம். நீங்கள் இந்த மார்கழி மாதத்தில் தினந்தோறும் இதை செய்யலாம். நம்முடைய மார்கழி மாதத்தில் எப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் தான தர்மமும் செய்கிறது உங்களுக்கு ரெட்டிப்பான பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது ஒரு 15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பாக 15 நாள் தொடர்ந்து செய்ய முடியல, இல்லை தினந்தோறும் செய்ய முடியாதவங்க இன்று ஒரு நாள் மட்டுமாவது கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்து அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் இதை செய்யலாம். ஏதாச்சும் ஒரு தானம் தினந்தோறும் நீங்கள் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 2 பொருட்களுக்குமே உங்களுடைய கர்ம வினையை தீர்க்கிறதுக்கான ஒரு சக்தி இருக்குது. பச்சரிசி, ஸ்வீட் இது 2மே நீங்கள் அதாவது ஸ்வீட்னா வெல்லம், சர்க்கரை இந்த மாதிரி நீங்கள் செய்திருக்கீங்க. இது 2மே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினையை படிப்படியாக தீர்க்கும். இப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது, கடன் இருக்குது, இல்லை வீட்டில் பிரச்சனைகள் இருக்குது, மனதளவில் கஷ்டம் இருக்குது அப்படின்னாலும் சரி, எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே தீரணும்னு வேண்டிக்க போகிறோம். இது எல்லாமே இதற்கு காரணம், இதற்கு எல்லாமே ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினை தான். அப்போ கர்ம வினையை நம்ம எப்படி தீர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா
பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான தர்மங்கள் செய்யும் பொழுது அந்த கர்ம வினை குறையும். கர்ம வினை குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். அது வந்து உடல் ரீதியாகவும் இருக்கலாம், மன ரீதியாகவும் இருக்கலாம். மன ரீதி அப்படின்றத தாண்டி பண கஷ்டம், இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம வந்து மன ரீதியாகவும் கஷ்டப்பட்டுட்ருப்போம். ஸோ எல்லா விஷயங்களுக்குமே இது ஒரு பெரிய சொல்யூஷனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் வந்து தானம் செய்கிறதுனால எந்த விதத்துலையும் குறைஞ்சி போக மாட்டீங்க. அதற்கு பதிலாக உங்களுடைய பிரச்சனைகள் தான் தீருமே தவிர்த்து அதால் எந்தவித நெகட்டிவான விஷயமும் நமக்கு நடக்காது. ஸோ பாசிட்டிவான விஷயங்கள் தான் நமக்கு நடக்கும். அப்போது நம்ம எளிமையாக இப்போ ஒரு 1,00,000 பேருக்கோ இல்லை ஒரு 10-11 பேருக்கு சாப்பாடு வாங்கி தரணும், அந்த அளவுக்கு கூட என்கிட்ட வந்து வசதி இல்லை அப்படின்றவங்க, 1,00,000 பேருக்கு நம்மளால் அன்னதானம் செய்ய முடியும்னு யோசிப்போம். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த எறும்புகளுக்கு நீங்கள் செய்கிற தானம் பல லட்சம் பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை இது கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், தானம் செய்கிறதுனாலையும் அன்னதானம் செய்கிறதுனால என்ன பலன் கேட்டிங்கன்னா, தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அப்படிப்பட்ட அன்னதானத்தை நீங்கள் இப்படி செய்கிறீங்க, எறும்புகளுக்கு செய்கிறீங்க. இங்கே வந்து பறவைகளும் சாப்பிடும், எல்லாமே அன்னதானம் தான். அப்போ நீங்கள் இந்த அன்னதானம் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கர்ம வினை தீரும். இதுதான் லாஜிக் இந்த இடத்துல. ஸோ நம்மளுடைய பிரபஞ்சம் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும், நேர்மறையான பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இப்போ வந்து உங்களால் வெளியே போக முடியல, இல்லை நான் வந்து வேலைக்கு போய் நைட்டு தான் வந்திருக்கேன், இந்த பதிவை லேட்டாக தான் பார்த்துருக்கேன், இந்த டைமில் என்னால் போக முடியலன்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய வாசலுக்கு வெளிப்பக்கம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரீங்க பார்த்தீங்களா, அந்த வாசலுக்கு வெளிப்பக்கம் ரைட் சைடு இல்லை லெஃப்ட் சைடோ அந்த இடத்துலையே நீங்கள் இதை வச்சுருங்க. அங்கே வந்து அந்த எறும்புகள் அதை சாப்பிட்டுட்டு போயிடும். அடுத்த நாள் காலையிலையோ இல்லை மத்தியானம் இல்லை சாயங்காலம் கூட அதை நீங்கள் பெருக்கி எடுத்துக்கோங்க. வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் செய்யணும். நம்ம வீட்டுக்குள்ளேயே நிறைய எறும்பு வருதுங்க, நான் எறும்பு சாக்பீஸ்லாம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் டைமே கமெண்ட் பாக்ஸில். ஸோ நம்ம இதை வந்து வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாது. எப்போவுமே வீட்டுக்குள்ளே எறும்புகள் இல்லை பூச்சிகள் இது எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே என்ன செய்கிறோமோ அது செஞ்சுக்கலாம், அது தவறு கிடையாது. பட் வந்து நம்ம வாண்டடாக வந்து வீட்டுக்குள்ளேயே எல்லா தேவையில்லாத விஷயங்கள், குப்பைகள் இது எல்லாமே சேர்த்து வைக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். வீட்டில் எப்போவுமே நறுமணமாக இருக்கணும், குப்பைகள் சேர்த்து வைக்கக்கூடாது. குப்பைகள் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல எறும்புகள், காக்குரட்சி எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் நறுமணமாக வீடை வச்சுருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வைப்ஸ் அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கழிவுகளை உடனுக்குடனே அகற்றிடுங்க. ஒரு நாளுக்கு மேலே, ஒரு இரவுக்கு மேலே நம்ம வீட்டில் குப்பைகளை எப்போவுமே சேர்த்து வைக்கக்கூடாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எப்பொழுதுமே க்ளீனாக வச்சுக்கோங்க வீடை. ஸோ இப்போ இந்த 2 பொருட்களை இன்றைய தினம் மட்டும் தான் நீங்கள் வந்து தூவி விடணுமான்னு கேட்டால் தினம்தோறும் நீங்கள் செய்யலாம், தவறு கிடையாது. பறவைகளுக்கு, விலங்குகளுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்களை எப்பொழுதுமே செய்யுங்க. அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தீர்க்க உதவி செய்யும். குறிப்பாக இன்றைய தினம் தேய்பிறை சங்கடஹர சதுர்த்தி அப்படின்றதால நம்முடைய கஷ்டங்கள், கடன்கள், பிரச்சனைகள் எல்லாமே தேய்ந்து போகணும், என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும்னு நினச்சிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. உங்களுடைய அனைத்து விதமான கர்ம வினையும் தீர்ந்து கடன் அடைந்து பணம் சேரணும், அனைத்து கஷ்டங்களும் தீரணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆல்ரெடி நம்ம மார்கழி மாதத்தில் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்களை பதிவாக போட்டிருக்கோம், அதையும் வீடியோட எண்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர்த்து தினம்தோறும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம், அப்படி இல்லை நார்மல் சுகர் நீங்கள் தினம்தோறும் எறும்புகளுக்கு போட்டுடுவாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி பதிவில் சொல்லியிருப்பேன். அதையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரலாம். அதற்கு கூட இந்த மாதிரி அரிசியும் சேர்த்து வைக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு தானம் தினந்தோறும் செய்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. விரைவிலேயே உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம சும்மாவே இருக்கலாம், நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய உழைப்பையும் கண்டிப்பாக அதில் போடணும். அதில் 100%, 200% உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.